அன்றைக்கி ஒரு நாள் வந்து இது லாங் வீடியோ எடுக்கிறதுக்காக ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வேலை இழுக்கும் அப்படின்ட்டு. ஹரிபரியில் தான் சமைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரெஷர் பம்ப் இல்லை, இங்கே ரொம்ப சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தின்றதுனால. சஷி வந்து எனக்கு துணி வாஷ் பண்ணி கொடுத்துட்ருந்தாரு. அப்புறம் மேலேயே போயிட்டு டெரஸ்லேயே சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா துணியும் வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் வந்து ட்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷினில். பட் வந்து வாஷிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே யாரும் ஆள் கிடைக்கல ப்ரெஷர் பம்பு விற்கிறதுக்கு. சரி அப்படின்றதுனால நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புக்காக மசாலா அரைச்சி ஊற்றி இது வந்து குழம்பு மாதிரி பண்ணினேன். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ரித்தி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. சசி வேலை செய்கிறாருன்றதுனால நான் சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் மேலே. அதுக்கப்புறம் ஈவினிங் பக்கம் எனக்கு கொஞ்சம் பாத்திரமாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அன்றைக்கி தினம் அப்படி தான் போய்